எங்கள் வீட்டு திருக்கார்த்திகைக்கு நான் பண்ண டிஷ் தான் இலை பணியாரம். ஸோ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 3/4 உலக்கு பாசிப்பருப்பு எடுத்து 1க்கு 2 வாட்டி அலசி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு வடை சட்டியில் கொஞ்சமாக நெய் ஊற்றி எடுத்து வச்சிருந்த பாசிப்பருப்பை போட்டு நல்லா செவக்க வறுத்து அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக வெல்லம் போட்டு தண்ணி ஊற்றி அது பாகு ரெடி ஆகட்டும். அந்த கேப்பில் வந்து சுக்கு ஏலக்காவை இடித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாகு கொதிக்கிற கேப்பில் நம்ம வந்து வறுத்து வச்சிருந்த பாசிப்பருப்பையும் போட்டு சுக்கு ஏலக்காவும் போட்டு அதுவும் கொதிக்கட்டும். ஸோ இன்னொரு பாத்திரத்தில் இடியாப்ப மாவு அரிசி மாவு இருக்கு இல்லையா, அதுவும் உப்பு சுடு தண்ணி இதெல்லாம் போட்டு அந்த இடியாப்ப மாவு பக்குவத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாகு ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம துருவின தேங்காய் போட்டு இறக்கி வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு வாழை இலை எடுத்து அதில் இடியாப்ப மாவை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் பூரணம் வச்சு அதையும் முடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி நான் நிறைய பேட்ச் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ நான் ஒரு எலக்ட்ரிக் குக்கரில் இந்த ரெடி பண்ணி வச்சிருந்த இலை பணியாரம் எல்லாத்தையும் உள்ளே வச்சு ஸ்டீம் பண்ணி 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சுட சுட சூப்பரான இலை பணியாரம் ரெடி ஆயிடுச்சு.